இந்த இறை ரகசியம் இருக்கிறது இல்லையா, ஏக இறை ரகசியம். ஏக இறை என்பது ஒரு ரகசியம். அதை ஏக இறைன்னு சொல்லலாம். நாம் அதுக்கு தமிழ்நாட்டில் சிவம்னு பேர் வச்சிருக்கோம். சிவரகசியம் என்றாலும் ஏக இறை ரகசியம் என்றாலும் ஒன்றுதான். இதை இன்னும் எப்படி வேணாலும் சொல்லலாம். கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாம உலகத்துக்கு பூரா ஏக இறை ரகசியம்னு சொல்றோம். தமிழ்நாட்டுக்கு அது சிவரகசியம்னு சொல்றோம். இஸ்லாமியர்கள் அது அல்லாவின் ரகசியம்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் பரமபிதா ரகசியமாக இருக்கும். வேதாந்திகளுக்கு, இந்துத்துவ மக்களுக்கு அது பிரம்ம ரகசியமா இருக்கும். ஏன்னா அவங்க பிரம்மம் பரபிரம்மம் தான் பேர் வச்சாங்க. சிவம்னு அவங்க பேர் வைக்கல, ஒத்துக்கல. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு விளக்கமா இப்படிலாம் சொல்லலை இது வரைக்கும். தனித்தனியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. பிட்டா மொத்தமா சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? குழம்பு கூடாது. அல்லானா என்ன, பரமபிதான என்ன, ஏக்கோவான என்ன, புத்தர் தம்மம்ன்றாரே அதுன்னா என்ன, நாத்திகர்கள் கம்யூனிஸ்ட்காரங்க இது நேச்சர், இது பேரண்டம், அண்ட ரகசியம், யூனிவர்சல் சீக்ரெட் அப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு நீங்க குழம்பவே கூடாது. இது எல்லாமே ஒன்று தான். இதை வேற வேறன்னு சொல்லி சண்டை போட்டா தான் உங்களுக்கு இந்த மத சண்டை எல்லாமே வருது. புரியுதுங்களா? ஆனால் அது தப்பு. அந்த சண்டை தேவையில்லை. இது ஒன்று. வேறுன்னு சொல்லும்போது பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஐயா அடிக்கடி இந்த தீவிரவாதிகள், பயங்கரவாதிகளை, வேறு மதங்களில் தீவிரவாதம் பண்ணுறவங்க, அப்புறம் வேறு மதங்களுக்கு மாற்ற முயற்சி செய்பவர்கள், இவங்களெல்லாம் திட்டுறாரு. அது தவறு. அது தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இறை ரகசியம் என்பது இப்போ பிட்டா பல இடங்கள்ல இருக்கு. இதில் இல்லை. ஆனால் இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, என்கிட்ட இருக்க பிட்டு தான் முழு ரகசியம்னு சொல்கிறானுங்க. பட் இட்ஸ் ராங். அதுக்கு ஒரு பிட்டு இங்கே இருக்கு, ஒரு பிட்டு அங்கே இருக்கு, ஒரு பிட்டு இங்கே இருக்கு. இந்த தனித்தனி பிட்டை வச்சுக்கிட்டு இதுதான் முழுசு என்கிட்டவா, இதுதான் முழுசு என்கிட்டவான்னு கார்பரேட் சாமியார்கள்லாம் கூப்பிடுவாங்க. விளங்குதா? நிறைய சமயங்களும் ஏன் நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்றது. எத்தனையோ மிஷனரிஸ் இருக்குது. ராமச்சந்திரா மிஷன்டுவாங்க. அப்புறம் அபு ஹில்ஸில் ராஜயோகம் நாங்கள் தான் நம்பர் 1. எங்கிட்ட வந்தால் பகாவதார் பாபாஜி இருக்கு, கிரியா யோகம் தான் நம்பர் 1. அப்புறம் மற்ற சாமிகள் இருக்காங்க. சிவானந்தர் அது அத்வைத நெறி, இதுதான் கரெக்டு. அவர் சச்சிதானந்தா அவர் ஒரு வச்சிருக்காரு, அந்த இதுதான் கரெக்டு. மகரிஷி மகேஷ்வியா டிரான்சென்டல் மெடிடேஷன், இதுதான் மனவளக்கலை, வேதாத்ரி மகரிஷி. இப்படியே உலகம் பூரா ஏகப்பட்ட அமைப்புகள், ஆன்மீக விஷயங்கள், சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் இருக்கு. இது எல்லாமே என்ன சொல்லுது? நாங்கள் தான் கரெக்டு, எங்கிட்ட வந்தால் நீ தப்பிக்கலாம், மற்ற இடத்துல போனால் நீ அவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா என்ன சொல்கிறேன், இங்கிட்ட யார்கிட்ட போனாலும் நீ அவுட்டு. மீ ஒன்லி, நான் மட்டும்தான். எல்லா பிட்டையும் ஒன்று சேரு, நீ செலக்ட் பண்ணு, டிசைட் யுவர் செல்ஃப். அப்போ தான் உனக்கு மொத்த ரகசியம்னு சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே, உலகத்தை நான் பேச விரும்பலை, தமிழ்நாட்டில் ஐயா ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். நான் எல்லா பிட்டையும் உன் கையில் கொடுத்துட்றேன். நீ பொறுமையாக பாரு, ஒன்று சேரு, ரகசியத்தை புரிஞ்சுக்கோ, அப்படின்ட்ட போயிரு. அவ்வளோதான். வெரி சிம்பிள். நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு இப்போ பூமியில் வாழ்கிற காலம்லாம் ஜாலி லைஃப் தான். ஹோலி லைஃப், ஜாலி லைஃப், அவ்வளோதான். இதில் நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீயும் அப்படி ஆயிடலாம். அதனால தான் எனக்கு நோய் கிடையாது, நொடி கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். மக்கள் வினையெல்லாம் தலையில் வாங்கிக்குவேன். ஏன்னா எனக்கு வினையே இல்லைன்னும் போது ஏதாவது வினை இருந்தால் தானே இங்கே இருக்க முடியும். ஒரு வினை இல்லைன்னா தூக்கிடுவாங்களோ சுப்புன்னு. அதுக்காக 2 வினையை வாங்கி வச்சுக்குவேன். அப்புறம் அந்த வினையை கழிப்பேன். இதெல்லாம் சும்மா விளையாட்டாக செஞ்சுக்கிறது. ஆனால் உங்களுக்கு அந்த ரகசியத்தை ஐயா உங்களுக்கு முழுமையாக சொல்ல விரும்புகிறேன். இந்த பிட்டை நம்பி ஏமாறாது. நீ எல்லா சமயங்களையும் படித்தவன் தான். நான் இளமையாக இருக்கும் போதெல்லாம் இஸ்லாத்தில் ரொம்ப இஸ்லாம் 90% இஸ்லாமியர்கள் மிக நல்லவர்கள், 10% தான் அயோக்கியன். இந்த ஐஎஸ்ஐ தீவிரவாதி,
அல்லான்னு சொல்லாட்டி கொல்லுவேன், நீ காபீரு, இதெல்லாம் சொல்கிறேன். ஒரு 10% நாதாரி பயில்கள். அதனால தான் அது கூடாதுன்றேன். இது ஒரு தவறான கொள்கை. ஐயாலாம் சின்ன வயசில் இஸ்லாமிய பாடல்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பேன். எது யங் ஏஜில், கல்யாண பருவத்தில எல்லாம் பெண்ணிடம் கைகூலி பெறுகின்ற கோழைகள் ஏன்தான் பிறந்தார்களோ, ஒரு தன்மானம் இல்லாத பிள்ளையை பெற்றோர்கள் எதற்காக பெற்றார்களோ, அல்லாவின் சாபத்தை பெறுவதற்கா இங்கு 1000 கண்ணியர் அழுவதற்கா. இந்த பாடல் டெய்லி பாடுவேன். அதனால இயல்பாவே எங்க அப்பா அம்மா வரதட்சணை இந்த மாதிரிலாம் விரும்பாதவங்க, அதெல்லாம் வெறுக்கிறவங்க, ரொம்ப நேர்மையாளர்கள். ஆனா நானும் அந்த கொள்கையில் இருந்ததுனால தான் எனக்கு பெண் பார்த்தீங்கன்னா வரதட்சணைன்ற பேச்சு அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் ஐயா திருமணம்லாம் பண்ணேன். அதில் வெற்றி பெற்றனா தோல்வி அடைஞ்சனான்றது அது வேற. ஆனால் என்னுடைய கொள்கை அதுவாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் தப்பு கிடையாது. நீ வெற்றி தோல்வி பிரச்சனை இல்லை, உன் கொள்கை என்னன்றதான் முக்கியம். புரியுதுங்களா? இப்போ எங்கள் பயிற்சி வகுப்பில் பாருங்க, நாங்கள் பயிற்சி வகுப்பை முடிக்கும் போது முதல்ல அதை மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது இயேசு பெருமான் திருவடிகள் போற்றியும் சொல்லுவோம். நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னார் திருவடிகள் போற்றி நாங்கள் போற்றி சித்தர் போற்றி சொல்லித்தான் நாங்கள் வகுப்பை நடத்துவோம். வகுப்பு முடிக்கும் போது கூட இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடியதில்லை. இந்த பாடலை பாடித்தான் ஐயா எல்லாருக்கும் சிவதீட்சை கொடுப்பேன். சிவதீட்சை கொடுக்கும்போது எல்லாரும் இந்த பாடத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடியதில்லை. அதை சொல்லித்தான் நாங்கள் சிவதீட்சை கொடுப்போம். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் எனக்கு தெரியாம இல்லை. ஆனாலும் இதை தீவிரவாதம்னு ஒன்று வரும்போது, பயங்கரவாதம்னு வரும்போது, பிறரை கொல்லுவோம் என்று சொல்லும்போது அது தவறாயிரும். அதெல்லாம் பெரியார் கூட்டங்கள்ல சொல்லுவாங்க, அவர் பிராமணர்கள் 3% தான், ஆனால் அவங்க நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, கவனமா இருக்கணும்னு சொல்லுவார். சென்னையில் மெரினா பீச்சில் அப்படி கூட்டம் நடத்தும் போது ஒருத்தன் ஒரு கேள்வி பிட்டு கேள்வி எழுதுனான். நாம 97% இருக்காங்க, 3% தானே இருக்காங்க, அவங்களுக்காக நாம ஏன் பயப்படணும், நீங்க சொல்றது முரண்பாடான விஷயமா இருக்கேன்னு ஒரு பிட் எழுதணும். அது தந்தை பெரியார்ட்ட முடி கொடுத்தாங்க. ஒரு தம்பி, நாம் 97% இருக்கும்போது இந்த 3% மக்களுக்காக நாம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நியாயமான கேள்வி. இங்க நீங்க 1,00,000 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. உங்க பர்ஸை திருடுறது, உங்க பைய கொள்ளையடிக்கிறது, உங்க நகையை கட் பண்றதுக்கு எத்தனை பேர் வந்திருப்பேன்? அதுல எத்தனை பேர் வந்திருப்பேன்? மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த கூட்டத்தில் 1,00,000 பேர் திரண்டிருக்க அந்த கூட்டத்தில் ஒரு 100 பேர் இருப்பேன். அந்த 100 பேருக்காக பயந்து பர்ஸ் பத்திரமா இருக்கா, பை பத்திரமா இருக்கா, கொடை பத்திரமா இருக்கா, நகை பத்திரமா இருக்கான்னு ஜாக்கிரதை இருக்கல. அது மாதிரி தான் 3% இருந்தால் நீ ஜாக்கிரதை இல்லைன்னா ஒன்று அவன் காலி பண்ணிடுவான் அப்படின்னு உதாரணம் சொன்னார். அருமையான உதாரணம். அதுதான் நான் சொல்றேன். 90% நல்லவர்கள் இருக்கலாம், அந்த 10% ஆபத்தானவர்கள். அவர்களை எந்த இடத்துலையும் வளர விடக்கூடாது, வாழ விடக்கூடாது. அப்பதான் ஒரு நாடு, இந்த நாடு அமைதியா இருக்கும். அதுக்காகத்தான் அந்த விஷயத்தை நான் சொல்றதுக்கு காரணம். நல்லா புரிஞ்சுக்கணும். எனவே நான் எந்த மார்க்கத்துக்கும் எதிரானவன் அல்ல, எந்த மதத்துக்கும் எதிரானவன் அல்ல, எந்த ஒரு ஆன்மீக இயக்கத்திற்கும் அமைப்பிற்கும் எதிரானவன் அல்ல. ஆனா உங்கள்கிட்ட இருக்கிறது பிட்டு, இறைவனின் முழு ரகசியம். அதனால மக்கள்கிட்ட என்ன சொல்றேன், யாரிடம் போய் தேங்கி உன் பணத்தை இழந்து, உன் நேரத்தை இழந்து, உன் இளமை இழந்து, உன் வாழ்க்கை இழந்து, பின்னாடி இது போலின்னு தெரிஞ்சு நீ வெளியே அல்லாட வேண்டாம். ஓஷோட்ட போறீங்களா போங்க, நித்திட்ட போறீங்களா போங்க, ஜக்கிட்ட போறீங்களா போங்க, ரவிசங்கர்ட்ட போறீங்களா போங்க, சிவானந்த மார்க்கமா போ, விவேகானந்தரா போ, ராமகிருஷ்ணாவா போ, நெய்வெளிச்சாலையா போ, ஓங்காரக்குடியிலா போ,
மனவளக்கலையா போ, சந்தோஷம் பரஞ்சோதி மகானா போ, ராமச்சந்திர மிஷனா போ, எங்க வேணாலும் போ. ஆனா எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு அந்த மெய்ப்பொருள் அங்கு சொன்ன மெய்ப்பொருள் கொத்தி எடு. புரியுதா? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருவரை வாடி இருக்குமாம் கொக்குன்னு கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்துன்னு அது அழகா காலமறிதல் அதிகாரத்துல எம்பெருமான் சொல்லுவார் வள்ளுவ பேராசம். கொக்கு மாதிரி நீ எங்க போயிரு, அங்க இருக்க மீனை கொத்து, அவ்வளவுதான். அங்க இருக்க மெய்ப்பொருளை எடு, ஆனா சிக்காத. நீ நீயாக இரு, உன்னுள் நீ தனித்திரு. அதுதான் பசித்திரு, தனித்திரு, பி இண்டிவிஜுவல் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னார். புரிஞ்சிட்டீங்களா? அதனால ஐயா சொல்ற மாதிரி எல்லா சங்கதியும் கையில வச்சுக்க, ஒன்று சேர்த்து பாரு. இது இப்போ இறை ரகசியம்னா என்னன்னு புரியும். அப்புறம் நாம எப்படி செலக்டட் சோல்ஸா மாறுறது அப்படின்ற விஷயத்தை பத்தி அடுத்ததாக நாம சிந்திக்கலாம். கவனகர் ஐயாவின் நெட்வொர்க்கை பெறவும், அதன் வழியே அப்பன் ஆதிசிவனின் நெட்வொர்க்கை பெறவும் உடனடியாக கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.